வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதன்படி தற்போது இத்திட்டத்தில் உள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது அரசு கார்ப்பரேஷன் பணியில் உள்ள பெண்கள் தவிர மற்ற அனைவருக்கும் இந்த பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இதற்காக மகளிர் தற்போது புதிதாக யாரும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என சமூக வலைதளங்களில் பரவிய வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று கூறப்படுகிறது. பெண்கள் யாரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டாம் என்றும், ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோருக்கு இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது என்றும் கூறப்படுகிறது. அதேபோன்று ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை என்றும், இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்றும் கூறுகின்றனர். மேலும் வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் இதுவரை 1000 ரூபாய் வழங்கப்படவில்லை என்றும், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இப்போது இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள், இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறுகின்றனர். ஆனால் இப்போது முடியாது என்றாலும் அடுத்த சில மாதங்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றும், அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ.